என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கருணக்கிழங்கு பொரியல். கருணக்கிழங்குனா அதிலே கருணக்கிழங்கு இருக்குது, சேப்பக்கிழங்கு இருக்குது, சின்ன விரலிக்கிழங்கு இருக்குது. நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் எடுத்திருக்கேன். அது நல்லா தோல் சீவிட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனியனு, ஒரு தக்காளி, கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன். நான் எப்பயுமே எல்லா பொரியல்லையும் பூண்டு கம்பல்சரி ஜீரகம் சேர்ப்பேன். ஏன்னா அது குழந்தைங்க தனியாலாம் பூண்டெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. பொரியல் சாப்பிட்றதே பெரிய விஷயம், அதுவும் சாப்பிட மாட்டாங்க தான். இருந்தாலும் ஒரு சில பேர் காயெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா, பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் சாப்பிட்றவங்களுக்கு பூண்டு எப்பயுமே நம்ம பொரியல் ஆட் பண்ணால் அது நம்ம ஜீரணம் வாயு கோளாறுக்கு ரொம்ப நல்லது. அதனால் அது நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா சில பேருக்கு கட் பண்ணுறப்ப கை அரிக்கும். அது எல்லாத்துக்குமே அரிக்கும் மோஸ்ட்லி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையில் க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணுங்கள். க்ளவுஸ் இல்லாதவங்க பேப்பர் கவர் இருக்கு இல்லைங்களா, அது கையில் போட்டுட்டு கிழங்க கட் பண்ணுங்கள். இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பூண்டை போட்டு நல்லா வணக்குங்க. அடுத்தது நம்ம தக்காளியை வணக்குங்க. அடுத்தது நம்ம வெங்காயத்தை போட்டு வணக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அது கூட கொஞ்சம் தனியா பவுட்ரு, ஜீரகத்தூள், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. உப்பு கொஞ்சம் போட்டு வணக்குங்க. அதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்க கருணக்கிழங்கை நல்லா போட்டு வணக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் சிம்லே வச்சு வணக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுவையான கருணக்கிழங்கு பொரியல் வறுவல் ரெடி. ஓகே, பாய்.